Hello viewers, this video sponsored by SPO organization. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேமையும் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம வாழைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். போட்டு ஃபஸ்ட் அதுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காவை எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி சாறு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைக்காயை வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் சோம்பு போட்டுக்கோங்க. அனல் வருது பார்த்தீங்களா, சீரக சோம்பை போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு மல்லி போட்டுக்கலாம். மல்லி போட்டால் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தது 1 கைப்பிடி வெங்காயம், 1.5 கைப்பிடி. அதை நல்லா கிண்டிக்கலாம். கண்ணாடி பதம் வரைக்கும் கிண்டிக்கலாம் வெங்காயத்தை. சீரகம் சோம்பு மல்லி. நெக்ஸ்ட்டு பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிடணும். அதை நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி சாறை இதில் ஊற்றிடலாம். பச்சாவே அரைச்சி வச்சுருக்கோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா கொதித்து வந்து அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அந்த பச்சை வாழை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டப்புறம் இப்படி வந்துடணும். நல்லா பருப்பு விட்டுட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிற தொக்கு மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா கரண்டியில் ஒட்டியிருக்க மசாலாலாம் அதில் போயிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொதித்தோடனே எப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கணும். புளி தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கிட்டு கிண்டி விட்டுக்கணும். நல்லா தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு எடுத்து போட்டுக்கோங்க. தேவையான அளவு மட்டும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருந்தோம். தேவையான அளவுக்கு மட்டும் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.